வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, உள்ளம் உனக்காக கதையின் 6வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ரஞ்சன் மீது பவதிக்கு கோபம் இருக்கலாம். அவன் இல்லாமல் வாழ்ந்து விடுவேன் என்கிற பிடிவாதம் இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் கூட ரஞ்சன் மீது அவள் வைத்துவிட்ட நேசத்தை அழிக்க முடியாது என்பதெல்லாம் அவள் ஏற்கனவே தெரிந்து கொண்ட விஷயங்கள்தான். ஆனால் நடக்கவிருந்த விபத்து, மும்பை விபத்தை ஞாபகப்படுத்திய நொடியில்தான் ரஞ்சன் அவளுக்கு எவ்வளவு தேவை என்பதை முழுமையாய் உணர்ந்தாள் அவள். மூச்சு காற்று போல அவன் தனக்கு இன்றியமையாதவன் என்பதும் புரிந்தது. அவனது அன்பு, அக்கறை, பாசம், நேசம், சாய்வதற்கு அவன் தோள் எல்லாமே உடனே வேண்டும் போல் நெஞ்சில் எழுந்த ஏக்கப் பேரலை அவளை உருட்டி தள்ள மூச்சு கூட விட முடியாதவளாகி உறைந்து போனாள் பவதி. அழுத்தி அழுத்தி வைக்கப்பட்டிருந்த நினைவுகள் பொங்கி எழுந்த வேகத்தில் அதுவரை சமாளித்தது போல் பவதியால் அன்று சமாளிக்க முடியவில்லை. விளைவு நட்ட நடு ரோடென்றும் பார்க்காமல், டிரைவர் இருக்கிறான் என்று கூட உணராமல் சித்தி தோளிலேயே சாய்ந்து ரஞ்சன் பெயரை சொல்லி கதறியாயிற்று. இனி சித்தி சும்மா இருப்பார்களா? மாட்டேன் என்பது போல காலையில் சுபத்ரா பெண்ணை தேடி வந்தபோது பவதிக்கு காய்ச்சல் கொதித்தது. பவதிக்கு இன்று ஃபீவர் எப்படி இருக்கிறது என விசாரித்தபடியே சாப்பிட அமர்ந்தார் தியாகராஜன். பரவாயில்லை, நேற்று இருந்த டெம்பரேச்சர் இல்லை என்றவாறு அவருக்கு சூடான பொங்கலும் வடையும் பரிமாறினார் சுபத்ரா. நீ என்று ஆபீஸ் வரப்போகிறாய்? மூச். பவதியை அவளுடைய ரஞ்சனோடு சேர்த்து வைத்த பின்புதான் ஆபீஸ் ஃபைல் எல்லாம். 4 நாட்களாக பவதியை கவனித்து கொண்டதிலும் துருவ் குட்டி கூட ஓடி ஆடி அலைந்ததிலும் புவனரஞ்சனுக்கு ஃபோன் பண்ணவே முடியவில்லை என்ற மனைவியை சற்று யோசனையோடு பார்த்தார் தியாகராஜன். இது சரி வருமா சுபா? புவனரஞ்சனின் பின் பாதி பெயரையும் மும்பையையும் வைத்து கொண்டு அவன்தான் என எப்படி முடிவு செய்ய முடியும்? முடியாதுதான் ராஜ். ஆனால் நீச்சல் தெரியாமல் நேரில் மூழ்கும் போது கையில் கிடைத்ததை பற்றி கொள்ளத்தானே வேண்டும். பெயர் ஊர் ஒத்து போகிறது. ஒரு முயற்சிதான் செய்து பார்ப்போமே. சரிதாம்மா, ஆனால் அவனை வரவழைத்தால் பவதிக்கு நாம் செய்து கொடுத்த சத்தியம் என்ன ஆவது? மெதுவாக சிரித்தார் சுபத்ரா. ராஜ், புவனனை பவதியின் கணவனாவென கண்டுபிடிக்க வரவழைத்தால் தானே நாம் சத்தியத்தை மீறியவர்கள் ஆவோம். பின்பு என் ஆச்சரியத்தோடு மனைவியை பார்த்தார் அவர். புவன் என் ஃப்ரெண்ட் மைதிலியோட பையன். மும்பை போனால் மறக்காமல் அவனை போய் பார்ப்போம். அவன் நம் வீட்டுக்கு வந்ததே இல்லை. பிரபா திருமண சமயம் கூட ஃபாரினில் இருந்தான். பவதியை கேட்டு நாம் மறுத்த பின்பு 3.5 ஆண்டுகளாக நாமும் மும்பை பக்கம் செல்லாததால் தொடர்பு விட்டு போயிற்று. அதை புதுப்பிக்கத்தான் இந்த அழைப்பு. வந்த இடத்தில் பவதியும் புவனும் சந்திக்கப் போகிறார்கள். தட்ஸ் ஆல். இதில் நான் சத்தியத்தை எங்கே மீறினேன் என கேட்ட மனைவியை உற்சாகத்தோடு தட்டி கொடுத்தார் தியாகராஜன். அதே சமயம் ஒருவேளை அவர்கள் அறிமுகம் ஆகாதவர்களாக இருந்தால் என சந்தேகத்தையும் எழுப்பினார். புவனை வரவழைக்க வேறொரு காரணமும் உண்டு ராஜ். புவன் மும்பையின் செல்வாக்கான தொழில் அதிபர்களுள் ஒருவன். அரை நாளிலேயே பவதியின் ஹஸ்பண்டை அவனால் கண்டுபிடித்து விட முடியும். நீங்கள் கேட்க வருவது புரிகிறது. நான் சத்தியத்தை மீற மாட்டேன். அவனிடம் பவதியின் ஹஸ்பண்டை தேடி தருமாறு உதவி கேட்க மாட்டேன். ஆனால் அவனாக உதவ முன் வருமாறு செய்து விடுவேன். பவதி விஷயத்தில் அவன் விருப்பத்தை நீ மறுத்திருக்கிறாய். ரோஷக்காரன் அவன். அப்படி இருக்க நீ வாயை திறந்து ஒரு வார்த்தை கேட்காமல் அவன் அவள் விஷயத்தில் தலையிட மாட்டான் என்றார். அதை நான் பார்த்து கொள்கிறேன். புவன் எப்பவுமே அடுத்தவருக்கு உதவ தயங்காதவன். அப்படி இருக்க நமக்கா உதவ மாட்டான்? கண்டிப்பாக உதவுவான். பவதி ஹஸ்பண்ட் யார் என்பது தெரிந்துவிட்டால் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிவிடும் என்றார் சுபத்ரா நம்பிக்கையோடு. கை கழுவியபடியே, நீ சொல்வதும் சரிதான். ஆள் யாரென தெரிந்துவிட்டால் எப்படியும் பேசி கன்வின்ஸ் பண்ணி இருவரையும் சேர்த்து வைத்து விடலாம் என்றவர் மகளை பார்க்க சென்றார். சுபத்ராவும் தொடர்ந்தார். குளித்து தலை துவட்டியபடி நின்றிருந்த பவதியை கண்ட சுபத்ரா கடிந்து கொண்டார். நேற்றுத்தான் டெம்பரேச்சர் குறைந்தது. அதற்குள் தலையில் தண்ணீரை எடுத்து ஊற்றிக்கொள்ள வேண்டுமா? மெல்லிய முறுவலை மட்டுமே பதிலாய் தந்த பவதியை கண்ட தியாகராஜன், சரிம்மா, பேசாமல் போய் ரெஸ்ட் எடு. துருவ் கண்ணா வரட்டுமாடா என அங்கேயே விளையாடி கொண்டிருந்த பேரனை கொஞ்சியவர்
சொல்ல மறந்து விட்டேனே, நேற்று கிளப்பில் எல்லோரும் வந்து என்னிடம் உங்கள் பெண் ராஜலட்சுமி கேஸை ஜெயித்து விட்டார்களாமே என ஒரே பாராட்டுதான் என பெருமிதமாய் சிரித்தவர் சட்டென பிறந்த கவலையோடு, ஆனால் உன் அடுத்த கேஸ் KKS பிரகாசத்திடம் கொஞ்சம் கவனமாயிருமா, ஏற்கனவே போன் செய்து உன் பெண்ணை விலகிக் கொள்ள சொல் என மிரட்டுகிறான், ஜாக்கிரதைமா என கவனப்படுத்தினார். முறுவலுடன், விடுங்கள் சித்தப்பா, தியாகராஜனின் பெண்ணை அவனால் நெருங்கவே முடியாது என்றாள் கவலையற்று. அரசியல் பலத்தில் ஆடுகிறான், கமிஷனரிடம் சொல்லி இருக்கிறேன், நீயும் கவனமாக இரம்மா என்றபடி கிளம்பினார். துரு, சாப்பிட்டு விட்டான் தானே பவதி? ஆயிற்று சித்தி. சரிடா, நான் சித்தப்பாவை அனுப்பிவிட்டு வருகிறேன், நாம் பேசலாம் என எக்கச்சக்க ஆவலோடு சொல்லிவிட்ட சுபத்ரா செல்லவும், போச்சுடா, துருவ போகிறார்கள், சும்மாவே தொணப்பார்கள், நாமாக போய் தலையையும் தந்துவிட்ட பிறகு விடுவார்களா என சலைத்து கொண்டவள் சுபத்ரா அவளை தேடி வருவதற்குள் அவசர அவசரமாக சாப்பிட்டுவிட்டு துருவையும் தூக்கி கொண்டு கிளம்பி விட்டாள். எதிரே வந்த சுபத்ரா, என்ன பவதி, உடம்பு இன்னும் முழு பலத்துக்கு திரும்பவில்லை, அதற்குள் எதற்கு வெளியே, வீட்டில் ரெஸ்ட் எடுக்க கூடாதா என வினவ, ராஜலட்சுமி ஆன்டி வீட்டில் இருந்து அவரது மாமனார் போன் செய்திருந்தார்கள் சித்தி, பெண்ணை பார்க்க கும்பகோணம் செல்கிறாராம், ஹாயாக தங்கி கோயில் குளமெல்லாம் சுற்றிவிட்டு வருவதற்கு 1 மாதத்துக்கு மேல் ஆகுமாம், ராஜையை அனுப்புகிறேன், துருவை அனுப்பி வைமா, பார்க்க வேண்டும் போல இருக்கிறது என்றார். ஆன்டியை ஏன் டிஸ்டர்ப் செய்ய வேண்டும், நானே வருகிறேன், எனக்கும் உங்களை பார்த்த மாதிரி இருக்கும் என்றேன். சரி, வருகிறேன் சித்தி என நிற்காமல் நழுவிய மகளை பார்த்து உள்ளுக்குள் சிரித்து கொண்டார் சுபத்ரா. போ மகளே போ, எதற்காக என்னிடமிருந்து எஸ்கேப் ஆகி ஓடுகிறாய் என தெரியாதாக்கும், உன்னை எப்படி கார்னர் பண்ணுவதென எனக்கு தெரியும் என்றபடி உட்புறம் சென்றார். ராஜலட்சுமி வீட்டில் தாத்தா ஏற்கனவே அக்கம் பக்கத்து பிள்ளைகளையும் அழைத்திருந்ததால் துருவுக்கு ஏக குஷி. நேரம் கடுகி விரைய கிளம்ப முயன்றவளை ராஜலட்சுமி விடவில்லை. சாப்பிட்டு விட்டு பொறுமையாக செல்லலாம் பவதி, உடம்பு சரியில்லாதவள் என்பதால் பார்த்து பார்த்து பத்தியமாக சமைத்திருக்கிறேன், சாப்பிடு என பரிமாறியவர் துருவை ஆசையாக தூக்கி வைத்து கொண்டு அவனுக்கும் அவரே ஊட்டினார். அசதியில் அவன் தூக்க கலக்கத்துடன் சிணுங்க, அவனுடன் சேர்ந்து நீயும் சற்று படு பவதிமா, அசந்து தெரிகிறாய், தூங்கி எழுந்த பின் வீட்டுக்கு செல்லலாம், நான் சுபாவிடம் சொல்லி விடுகிறேன் என ராஜலட்சுமி கூறவும் மகன் பக்கத்தில் பவதியும் படுத்தாள். கர்ட்டனை இழுத்து மூடி அரை கதவை சாத்திவிட்டு அகன்றார் ராஜலட்சுமி. மகனை தட்டி கொடுத்தபடி படுத்திருந்த பவதியும் தன்னை மீறி உறங்கிவிட மாலை ராஜலட்சுமி வந்து பார்த்தபோது தூக்கம் கலைந்து துரு லேசாய் சிணுங்க ஆரம்பித்திருக்க, அம்மாவை எழுப்பி விடாதேடா கண்ணா, அம்மா தூங்கட்டும் என துருவனை தூக்கி சென்று கை கால் கழுவி பவதி கையோடு கொண்டு வந்திருந்த வேறு உடையை அணிவித்து சத்து மாவு கஞ்சியையும் குடிக்க வைத்து விளையாட விட்டார். பவதி எழுந்து முகம் கழுவி தலையை சீவி பளிச்சென வெளியே வர, நன்றாக தூங்கினாயா என முறுவலித்தார் ராஜலட்சுமி. தாயை கண்டதும் ஓடி வந்து காலை கட்டி கொண்ட துருவை முறுவலுடன் தூக்கி கொண்டபடி தாத்தாவிடம் பேசி கொண்டிருக்க, காஃபி டிஃபனுடன் வந்த ராஜலட்சுமியும் அதில் கலந்து கொள்ள, சிறிது நேரம் கழித்து பவதி விடை பெற்று கிளம்பினாள். நெருக்கமாய் கட்டிய முல்லை சரத்துடன் வந்த ராஜலட்சுமியிடம் தலையில் பூவை பார்த்தால் துரு பீத்து விடுவான் ஆன்டி, வேண்டாம் என்றவளை சட்டென இடைமறித்து, பூவை வேண்டாம் என சொல்லக்கூடாது, கொஞ்சம்தான் கொண்டு வந்தேன் என்றபடி அவள் தலையில் வைத்தார். கையை நீட்டிய துருவை செல்லமாய் தடுத்தபடி, துரு, அம்மா பூவை பிக்க கூடாதுடா செல்லம் என்றார். அவர் சொன்னது என்ன புரிந்ததோ அவனுக்கு. சிரித்தபடி சரத்தை எடுத்து வாசம் பார்க்கவும் சட்டென பவதியின் முகம் திகைப்புக்கு மாறியது. சமர்த்து தங்கம்டா நீ, சொன்னதும் புரிந்து கொண்டாயே என துருவை கொஞ்சிய ராஜலட்சுமியின் சொற்கள் எதுவும் அவள் காதில் ஏறவில்லை. ரஞ்சன் இப்படித்தான் செய்வான் என எண்ணிய மாத்திரத்தில் மளமளவென ஏதேதோ நினைவுகள் எழ பிரயாசைப்பட்டு நிகழ்காலத்துக்கு வந்தவள் உடனே விடை பெற்று கொண்டு கிளம்பி விட்டாள். காரில் செல்லும் போது பவதியின் மடியில் அமர்ந்து கொண்டு, மா குயிவி, மா காக்கா என ராஜி ஆன்டி தந்த புத்தகத்தில் இருந்த வண்ண பறவைகளை எல்லாம் தாயாருக்கு உற்சாகமாக அறிமுகப்படுத்த, அது காக்கா இல்லைம்மா, புறா என முறுவலோடு திருத்தினாள் பவதி. புய்யாவா என அண்ணாந்து அவள் முகம் பார்த்தபடி மகன் சீரியஸாக பாடம் கேட்க சிரித்தபடி அவனை இதமாய் அணைத்து கொண்டாள் பவதி.
கடவுள் மட்டும் இந்த தங்க கட்டியை தரவில்லை என்றால் பவதியின் வாழ்க்கை இன்னும் சூன்யமாக அல்லவா ஆகியிருக்கும்? இருண்ட வாழ்விற்கு வெளிச்சம் தந்து வழிகாட்டும் அவளது துருவ நட்சத்திரம் அல்லவா இந்த செல்லம். மென்மையான முறுவலோடு மகனது கேசத்தை மிருதுவாக கோதிவிட்டாள் பவதி. துருவின் முகம் மேலும் மலர்ந்துவிட நிமிர்ந்து தாயின் கன்னங்களை பிஞ்சு கரத்தால் தடவியவன் அவள் மீது இன்னும் நன்றாக சாய்ந்து கொண்டு கவனத்தை மீண்டும் புத்தகத்தில் இருந்த புறாவிடம் திருப்பினான். மனம் பொங்கித் ததும்ப பூ குவியல் போன்ற மெத்தன மடியில் இருந்த மகனை அணைத்து கொண்டாள் பவதி. அவள் தலை கோதிவிட்டால் போதும், துரு சார் ரொம்பவும் குஷியாகி விடுவார் என சிரித்து கொண்டவளின் மனம் ரஞ்சனிடம் தாவியது. அவனும் இப்படித்தான். அவள் பிரியமாக அவனின் அடர்ந்த சிகையை கோதி விடுவது ரொம்பவும் அவனுக்கு பிடிக்கும். முகமே மிருதுவாகிவிடும். ஜாடையில்தான் துரு தன் போல, செயல் அப்படியே ரஞ்சன் போல. அந்த துருதுருப்பு விஷமம் என நடவடிக்கைகளில் அப்படியே ரஞ்சனின் ஜீன் இவன். கார் வேகம் குறையவும் மெல்ல கண் திறந்தவள், என்ன அரவிந்த் என விசாரித்தாள். நம் வக்கீல் ஐயாம்மா, கார் பிரேக் டவுன் போல என்றபடி காரை நிறுத்தவும் அவசரமாக இறங்கியவள், என்ன சார் ஆயிற்று என தன் சீனியர் ராஜகோபாலனிடம் மரியாதையுடன் விசாரித்தாள். தெரியவில்லை பவதி, மெக்கானிக் வந்துதான் சரி செய்ய வேண்டும் என டிரைவர் மெக்கானிக்கை தேடி தோ அழைத்து கொண்டு வருகிறான் பார் என்றவரிடம், சரி வாருங்கள் சார், நான் டிராப் செய்கிறேன், எங்கே போக வேண்டும் என விசாரித்தாள். கடற்கரைக்கே எனவும், தனியாகவா என குறும்புடன் கேட்டுவிட்டு நாக்கை கடித்து கொண்டாள். அடடே, பவதியா பேசுவது, அல்லது உனக்கு யாரேனும் டப்பிங் வாய்ஸ் கொடுத்தார்களா என கேலி செய்தார் அவர். உங்கள் ஜூனியர் பேசுவதே உங்களுக்கு ஆச்சரியமாக இருப்பதுதான் ஆச்சரியம் என்றவாறு கார் கதவை திறந்து விட்டாள் பவதி. என் ஜூனியர் பவதி இப்படி குறும்பாய் பேசுவது ஆச்சரியம்தான் என சிரித்தவாறு ஏறி அமர்ந்தார். துருவை கண்டதும், ஓஹோ, இந்த பெரிய மனிதர் உள்ளேதான் இருக்கிறாரா, அதான் பவதியிடம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா புன்னகையோ என கிண்டல் அடித்தவர் கடற்கரை வந்ததும், தனியாகவா என்று கேட்டாய்தானே, இறங்கு, இன்றைய ஈவினிங் உன்னுடன் தான், வேறு என்கேஜ்மெண்ட் ஏதும் இல்லையே என விசாரித்தார். வியப்பும் மகிழ்ச்சியுமாக, சார் உங்களோடு ஒரு ஈவினிங் டைம் ஸ்பெண்ட் பண்ண வாய்ப்பு கிடைத்திருக்கும் போது எந்த என்கேஜ்மெண்ட் இருந்தாலும் அதெல்லாம் இரண்டாம் பட்சம்தான் என்றாள் உளமார்ந்த குரலில். அவரது அப்பாயின்மெண்ட் கிடைக்க எத்தனை பேர் காத்திருக்கிறார்கள் என்பது அவரது ஜூனியரான அவள் அறியாததா? அத்தோடு சார் நல்ல மூடில் இருக்கிறார். அவளுக்கு கே எஸ்பி கேஸில் இருக்கும் சில சந்தேகங்களையும் தீர்த்து கொள்ளலாம். ஆர்வத்துடன் இறங்கியவள் துருவை அரவிந்திடம் ஒப்படைத்துவிட்டு ராஜகோபாலனுடன் இணைந்து நடந்தாள். ஏமா, அவனும் நம்முடன் வரட்டுமே, அவனையும் அழைத்து கொண்டு வந்தால் அவ்வளவுதான். தண்ணீரை கண்டால் குஷியாகி இறக்கி விட்டாலே ஆயிற்று என அடம் பிடிப்பான். அப்புறம் முழு கவனமும் அவன் மீதுதான் வைக்க வேண்டும். எனக்கு உங்களிடம் நிறைய பேச வேண்டும். இந்த சான்ஸை நான் மிஸ் பண்ண விரும்பவில்லை என சிரித்தாள். அவளது சிரிப்பை ஆச்சரியமாக பார்த்தவர், பரவாயில்லையே, என்னுடன் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவதில் உனக்கு இவ்வளவு ஆனந்தமா? என்னுடன் பீச் வருவதை விட கோவில்தான் முக்கியம் என சென்ற சாரதாவிடம் இதை மறக்காமல் சொல்ல வேண்டும் என பெருமைப்பட்டு கொள்ளவும் பவதிக்கு மேலும் சிரிப்பு மூண்டது. எவ்வளவு பிஸி பர்சன் சார் நீங்கள், திடீரென என்ன சார் சீஷோர் பக்கம் என கேட்டாள் பவதி. நாளைக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் விஷயமாக டெல்லி போவதுதான், உங்களுக்கே தெரியுமே. 4-5 நாட்கள் மூளைக்கு பயங்கர வேலை இருக்கிறது. அதான் இன்று கடல் காற்றில் ரிலாக்ஸாக நடக்கலாம் என கிளம்பி விட்டேன். ராஜலட்சுமி கேஸை அருமையாக ஹேண்டில் பண்ணி ஜெயித்து விட்டாய். அந்த பிபி உன் ஆர்கியூமெண்ட்டிற்கு பதில் தர முடியாமல் வியர்த்து விறுவிறுத்து போய்விட்டாராமே என சிரித்தார். உங்களிடம் யார் சார் சொன்னார்கள்? அவரேதான் என அவர் சிரிக்காமல் சொல்ல சட்டென சிரித்து விட்டாள் பவதி. கேபினுக்கு தேடி வந்து, வெரி குட் ஆர்கியூமெண்ட், ஹாட் அண்ட் ஷார்ப் என நேராகவே பாராட்டினார் சார். நீ என்ன சொன்னாய் என அவர் நமட்டு சிரிப்புடன் கேட்க, தேங்க்யூ, பட் உங்க பின்னாடி உங்களின் கிளையண்ட் என்றதும் பதறிப்போய் திரும்பி பார்த்தார் என சிரித்தாள் பவதி. அதையும் சொன்னார், தேடி வந்து பாராட்டியவனை இப்படியா பதற வைப்பது? பின்ன என்ன சார், அவர் கிளையண்ட், அந்த மாசிலாமணி மீது இல்லாத மாசு கிடையாது என்று எல்லோருக்குமே தெரியுமே. அவன் சைடு நியாயமே கிடையாதென தெரிந்தும் அவன் கேஸை அவர் எடுத்துக்கொண்டது எனக்கு பிடிக்கவில்லை சார். வக்கீல்கள் எப்பவும் நியாயத்தின் பக்கம்தான் சார் இருக்க வேண்டும். அப்போதுதான் நீதி ஜெயிக்கும். நாம் நீதிக்காக மட்டும்தான் சார் போராட வேண்டும்.
என்றாள் வேகமாக. அவளை புன்னகையோடு பார்த்து, இதை பற்றி இன்னொரு நாள் விரிவாக அலசுவோம். அந்த KKS பிரகாசத்தின் கேஸில் இன்னும் 3 நாட்களில் ஹியரிங் வருகிறதல்லவா என கேட்க, ஆமாம் சார், வாய்தா வாய்தா என கேஸை இழுத்தடிக்கிறார்கள் சார். ஆனால் இந்த முறை நான் விடப்போவதில்லை. அந்த ஆளுக்கு எதிராக பக்காவான ஆதாரங்கள் சிக்கியிருக்கிறது. இன்னும் ஒரே ஒரு எவிடன்ஸிற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். அதுவும் கிடைத்துவிட்டால் போதும். அநேகமாக கேஸ் இனி சீக்கிரமே முடிந்துவிடும் என்றாள். நீ கொஞ்சம் கவனமாய் இருக்க வேண்டும் பவதி. தியாகுவுக்கே போன் செய்து மிரட்டினானாமே. கண்டிப்பாக சார். சித்தப்பா கூட கமிஷனர் அங்கிளிடம் சொல்லி இருக்கிறார். அந்த ஆளோட கம்பெனியை இழுத்து மூடாமல் நான் விடப்போவதில்லை என்றாள் அவள் அமைதியாக. இதுதான் உன்னிடம் எனக்கு பிடித்தது பவதி. கோபமோ ஆவேசமோ இல்லாத இந்த அமைதியான குரலே உன் வெற்றியை நிச்சயம் செய்து விட்டது என்று தட்டி கொடுத்தவர், அந்த KKSP பற்றி கவலைப்படாதே. அரசியல் பின்புலத்தில் ஆட்டம் போடுகிறான். டெல்லி போகிறேனே, அங்கேயே அவன் அரசியல் ஆட்டத்தை அடக்கிவிட்டுத்தான் கிளம்புவேன் என்றார் அவர் தீர்மானமாக. சார், அவன் கேஸில் எனக்கு கொஞ்சம் டவுட் சார். என் வழக்கு சம்பந்தமான தன் சிறு சந்தேகங்களையும் கேட்டு தெளிவுபடுத்தி கொண்டாள். பிறகும் சட்டம் சம்பந்தமான பல விஷயங்களை ஜூனியரான அவரிடம் கேட்டு அறிந்து கொண்டாள். பேச்சின் சுவாரஸ்யத்தில் நடந்து வந்த தூரமே தெரியவில்லை. அவ்வளவு ஏன், ரஞ்சன், சித்தி, சித்தப்பா எல்லோரையும் முழுமையாக மறந்தவளாக தன் துறை மட்டுமே மனதை ஆக்கிரமித்திருக்க ஆர்வமும் உற்சாகமுமாக சட்ட நுணுக்கங்களை பற்றி, சில ஜட்ஜ்மெண்ட்ஸ் பற்றி, தன் நெடுநாளைய சந்தேகங்களை எல்லாம் அவரிடம் கேட்டு விஷயங்களை கவனமாய் கிரகித்து கொண்டாள். தொழில் ஆர்வத்தில் மலர்ந்து மின்னிய அவள் முகத்தை புன்னகையோடு பார்த்தவர், இந்த ஆர்வமும் துடிப்பும் எதிர்காலத்தில் நீ பல சாதனைகளை புரிவாய் என காட்டுகிறது பவதி என்றார். சார், உங்களின் இந்த வார்த்தையே பெரிய ஆசீர்வாதம் சார் என்றாள் மனப்பூர்வமாக. கொஞ்ச நேரம் பேச்சு வேறு திசைகளில் பயணிக்க, அப்போதுதான் பேசிக்கொண்டே அதிக தூரம் வந்து விட்டதை உணர்ந்தாள் பவதி. அங்கு கூட்டமே இல்லை. மக்கள் நடமாட்டத்தை எல்லாம் தாண்டி வந்துவிட்டோம் போல. தூரத்தில் யாரோ ஓர் இருவர் மட்டுமே. ஒருவர் தனியாக அமர்ந்து ஏதோ வரைந்து கொண்டிருக்க, இன்னும் சற்று தூரம் அமர்ந்து கடலையே பார்த்தபடி ஒருவர். சட்டென இதயம் தாறுமாறாய் அதிர்ந்தது. அவனா? சச்ச, இருக்காது. அவன் எங்கே இங்கே? அதனால் கூர்ந்து பார்த்தால், கடவுளே, அது ரஞ்சனே தான். மழலில் கால் தடுமாறி கீழே விழப்போனாள் பவதி. அவசர வேலையாக சென்னை கிளம்புகிறேன். வருவதற்கு 6-7 நாட்கள் ஆகும் என புவனரஞ்சன் சொன்னதுமே முகம் மலர ரத்னாமா அவனை ஆவலுடன் பார்த்தார். பார்வை புரிந்துவிட, நான் போவது தொழில் ரீதியான பயணம் மட்டுமே என்றான் அவன் குரலில் அழுத்தத்துடன். அதனால் என்ன தம்பி, அப்படியே பவதியை போய் பாரப்பா. பேசி சமாதானப்படுத்தி கையோடு அழைத்து கொண்டு வந்து விடப்பா என்றார் மன்றாடலுடன். ட்ரெஸ்ஸிங் டேபிளில் கையில் இருந்த சீப்பை போட்டுவிட்டு திரும்பி அவரை வெறித்து பார்த்தான் அவன். எதற்கு என்றான் சுருக்கமாக. புவன் என திகைத்தார் ரத்னாமா. நீ செய்வது கொஞ்சமும் சரியில்லை. அவள் கோபித்து கொண்டு போனால் நீ அப்படியே விட்டு விடுவாயா? நீதான் போய் சமாதானப்படுத்தி அழைத்து வர வேண்டும். தானாக போனவள் நான் வேண்டுமென நினைத்தால் தானாக வரட்டும் என்றான் பெருமூச்சு விட்டு. கிளி பிள்ளை போல 2.5 வருஷமாக இதையே தான் சொல்லிக் கொண்டிருக்கிறாய். கோபித்து கொண்டு போன பெண் தானாக எப்படி வருவாள்? நீ கூப்பிட்டால் தானப்பா வருவாள். பணத்திற்காகத்தான் அவளை மணந்தேன் என குற்றம் சாட்டிவிட்டு கிளம்பி சென்றாள் ரத்னாமா. நான் போய் அழைத்தாலும் அதே பணத்திற்காக சமாதானம் செய்ய வந்ததாகத்தான் நினைப்பாள். அவளுக்காக என்று தோன்றுகிறதோ வரட்டும் என முடித்து விட்டான் புவனரஞ்சன். இப்படி 2 பேருமே பிடிவாதமாக இருந்தால் எப்படியப்பா? வாழ வேண்டிய வயதில் அவர் பிடிவாதம் பெரிதென இப்படி வாழ்க்கையை வீணடிக்கிறீர்களே. என்னையும் அவளிடம் பேசக்கூடாதென்று விட்டாய். நான் மட்டும் அன்று வெளியே செல்லாமல் இருந்திருந்தால் பவதியை போக விட்டிருக்க மாட்டேனே என புலம்பியபடியே அகன்றவரை உதடு கடித்தபடி பார்த்திருந்தவன் ஒரு பெருமூச்சுடன் டிரைவரை காரை எடுக்க சொன்னான். இந்த சென்னை ட்ரிப் அவன் சற்றும் விரும்பாத ஒன்று. எதிர்பார்க்காத விதமாக அவன் மீது திணிக்கப்பட்ட ஒன்றும் கூட. தங்களது தொழிலை சென்னைக்கு விரிவுபடுத்த வேண்டும் என அவனது பிசினஸ் பார்ட்னரான ரோஹித்தின் நெடுநாளைய விருப்பம். அதன் சாதக பாதங்களை நன்கு அலசிய பின் லாபம் நிச்சயம் என்ற பிறகு புவனனாலும் மறுக்க முடியவில்லை. சென்னை பொறுப்புகளை முழுக்க முழுக்க ரோஹித்தே ஏற்க வேண்டும் என்கிற நிபந்தனையுடன் சம்மதித்தான்.
அடையாறில் தங்கள் எதிர்பார்ப்பிற்கு ஏற்றவாறு இடம் கிடைக்க நேரில் பார்த்து பேசி முடிவு செய்து அப்படியே ரிஜிஸ்ட்ரேஷனையும் முடித்து கொண்டு வர ரோஹித் சென்னை கிளம்ப ஆயத்தமான நேரத்தில் தான் அவனது தந்தைக்கு ஹார்ட் அட்டாக் என்ற ஹாஸ்பிட்டலில் சேர்க்க வேண்டியதாயிற்று. மைல்ட் அட்டாக் தான் என்றாலும் அந்த நிலையில் தந்தை கூடவே இருந்தாக வேண்டிய நிலை ரோஹித்துக்கு. ஏய் ப்ளீஸ்டா, இந்த இடம் போல மீண்டும் கிடைப்பது அரிதுடா. இந்த ஒரு முறை மட்டும் நீ சென்னை போய் இடத்தை பார்த்துவிட்டு வா என கெஞ்ச மறுக்க முடியாமல், சரிடா நீ அங்கிளை கவனித்துக்கொள் என்ற மோகனனே சென்னை கிளம்பும்படியாயிற்று. அவனது லாயர் ராம் ஜெகனுக்கு தெரிந்த லாயரான மைத்ரேயன் கூட நின்று எல்லாவற்றையும் முடித்து தந்து விடுவதால் லீகல் பிரச்சனை பற்றிய கவலை இல்லை. அத்தோடு சென்னையில் ஒரு முக்கிய தொழில் அதிபரை சந்திப்பதற்கும் ரோஹித் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தான். அவர் சிங்கப்பூரில் இருந்து சென்னை வந்த மறுநாள் தான் சந்திப்பிற்கு ஏற்பாடாகி இருந்தது. எனவே தங்கி அதையும் முடித்து கொண்டுதான் வர வேண்டியிருக்கும். ஃப்ளைட் சென்னையை நெருங்க நெருங்க புவனரஞ்சனின் மனம் அமைதி இழந்தது. ஏர்போர்ட்டில் இருந்து வெளியே வந்தவனை சுளீரென சென்னை வெயில் தாக்க உள்ளத்திலோ பவதியின் நினைவு பளீரென தாக்கியது. பெருமூச்சுடன் ஹோட்டல் அறையில் வந்து அப்படியே படுத்து விட்டான். இந்த பாதிப்பையும் பலகீனத்தையும் எதிர்பார்த்து ஒரு நாள் முன்பே வந்ததும் நல்லதாயிற்று. இல்லையெனில் இந்த மனநிலையோடு இடத்தை போய் பார்ப்பதோ அது சம்பந்தமாக இடத்தின் உரிமையாளரிடம் பேசுவதோ அவனுக்கு கடினமாயிருக்கும். மாலை வளர அப்படியே படுத்திருந்தவன் இப்படியே அவளை பற்றியே நினைத்து கொண்டிருந்தால் நாளை வேலை பாதிக்கக்கூடும். எப்படியும் இன்றைய இரவு தூக்கம் சாத்தியமில்லை. அறைக்குள்ளேயே அடைந்து கிடந்தால் பைத்தியம் பிடித்தாலும் பிடித்துவிடும் என்று உணர்ந்தவனாக வெளியே எங்காவது சுற்றிவிட்டு வரலாம் என எழுந்து தயாரானான். எங்கே சார் என்ற டாக்ஸி டிரைவரின் கேள்விக்கு பதிலாக தன்னையும் மீறி கடற்கரை என்று விட்டு சீட்டில் கண்மூடி சாய்ந்தான். கடற்கரையில் கூட்டம் மிகுந்த இடங்களை ஒதுக்கி நடந்து சந்தடியற்ற இடம் தேடி அமர்ந்தபடி கடலை வெறித்தவனுக்கு சென்னையில் பவதிக்கு மிகவும் பிடித்த இடம் கடற்கரை என்பதாலேயே இங்கு வந்து அமர்ந்திருக்க தன்னை நினைத்தே கோபமாக வந்தது. சீறி எழுந்த அலைகளை வெறித்து பார்த்தவனின் மனதிலும் துக்க அலைகள். மிக வேகமாக நிகழ்ந்த திருமணம், அதைவிட வேகமாக நிகழ்ந்துவிட்ட பிரிவு. பவதியால் எப்படி முடிந்தது? பணத்திற்காக மணந்தவன் என்கிற அநியாய குற்றச்சாட்டு. அந்த வார்த்தைகளின் வீரியம் தாங்க முடியாமல் தான் அவனும் பேசியது. அப்போது கூட அவ்வளவு கோபத்திலும் கூட அவளை வெறுப்பதாக வெறும் பேச்சுக்கு கூட அவனால் சொல்ல முடியவில்லையே. எனக்கே என் மீது வெறுப்பாக இருக்கிறது என்றுதானே கசந்து கொண்டான். ஆனால் அவளின் அடுத்த வார்த்தைகளை அவன் சத்தியமாய் எதிர்பார்க்கவில்லை. வீட்டை விட்டே போகிறேன் என அவள் அறிவித்ததை கேட்டு அவன்தான் எப்படி அதிர்ந்து போனான். அந்த அதிர்ச்சியின் தாக்கத்தில் தன்னை மறந்து செயல் இழந்தவனாக சில நிமிடங்கள் அப்படியே உறைந்து போய்விட்டானே. அதிர்ந்து நின்றவன் பெரும் பாடுபட்டு தன்னை சமனப்படுத்தி கொண்டு சுய உணர்வுக்கு வந்தபோது நினைவுக்கு வந்த மனைவியின் பேச்சு கோபத்தை கொண்டு வந்த அதே சமயம் சிறிது சிரிப்பையுமே வரவழைத்து விட்டது. எது தன் வீடென்று கூட புரியாமல் என் வீட்டுக்கே போகிறேன் என அவள் சொன்னது இதழ்களில் சிறு சிரிப்பை மலர செய்தது. பைத்தியக்காரி, பிரிந்து போகிறாளாம், முடியுமா? அவளை பிரிந்து அவனாலும் அவனை பிரிந்து அவளாலும் எப்படி உயிர் வாழ முடியும்? உயிரோடு உயிராக ஒன்றி வாழ்ந்துவிட்டு பிரிந்து விடுவதாம். வெறும் வீம்பிற்காக மட்டுமே சொன்ன வார்த்தை. என்னை பிரிந்து போய் விடுவாயா கண்ணம்மா? என்னால் அது இயலாதெனும் போது உன்னால் மட்டும் எப்படி இயலும் என சன்ன சிரிப்புடன் கேட்டு சமாதானப்படுத்த வாய் எடுத்து திரும்பி பார்த்தவன் அவளை அங்கு காணாமல் திகைத்து விழிகளை சுழற்ற தங்கள் அறையில் சூட்கேஸில் அவளது துணிகளை மட்டும் அடுக்கி கொண்டிருப்பது கண்டு எப்படி அதிர்ந்து போனான். இதென்ன நிஜமாகவே கிளம்பி கொண்டிருக்கிறாள்? அப்படியானால் அவன் நினைத்ததுதான் தவறா? அவன் நினைத்தது போல கோபத்திலும் வீம்பிலும் சொன்ன வார்த்தைகள் அல்லவா அவை? உண்மையிலேயே உணர்ந்துதான் சொன்னாளா? மனைவியின் செயலை ஜீரணிக்க முடியாமல் திகைத்தான் அவன். அவளால் முடியுமா? அவனை விட்டு செல்ல அவளால் முடியுமா? நினைக்கவே தன் நெஞ்சம் பதறும்போது அவளால் எப்படி துணி அடுக்க முடிகிறது? அவளின் முதுகையே பார்த்தபடி திகைத்தான் அவன். அப்படியானால் சற்று முன் எல்லாவற்றையும் மறைத்து பணத்திற்காக மணந்ததாக சொன்னது கூட உண்மையாகவே சொன்னதுதானா? அவன் சுபத்ராவை சொன்னதற்காக பதிலுக்கு வேண்டுமென்றே சொன்னதாக அல்லவா நினைத்தான். உண்மையிலேயே தன்னை அப்படிப்பட்டவன் என எண்ணித்தான் சொன்னாளோ? அப்படியே நினைத்தாலும் பேசி தீர்க்க வேண்டியதுதானே.
பேசி புரிய வைக்க கூட அவகாசம் தராமல் உடனே பிரிந்து செல்வதா? இல்லை என நெருடியது அவனுக்கு. இதன் காரணம் வேறு. உண்மையை சொல்லாமல் மறைத்ததற்கான அவனது விளக்கத்தை கூட பொறுமையாக காது கொடுத்து கேட்டு புரிந்து கொண்டாளே, அவளது கோபம் வேறு. அவள் சித்தி தங்களது திருமணத்திற்கு முன்பே மறுப்பு கூறியதுதான் அவளை பாதித்திருக்கிறது. எனவே சித்தியின் மறுப்பை உதாசீனப்படுத்திவிட்டு இந்த திருமண பந்தத்தில் தொடர அவள் விரும்பவில்லை என்கிற முடிவுக்குத்தான் அவன் கடைசியாக வர நேர்ந்தது. கட்டிய கணவனை விட சித்தியும் அவரது மறுப்பும் தான் அவளுக்கு பெரிதாகி போயிற்றா என மனம் கசந்து போனது அவனுக்கு. அறையில் இருந்து வெளிவந்தவளிடம் அதை கேட்கவும் வாய் எடுத்தான். ஆனால் அவனை சற்றும் ஏறிட்டு பார்க்காமல், வினாடி கூட நிற்காமல், ஒரு வார்த்தை கூட பேசாமல் மட மட என இறங்கி செல்லும் மனைவியையே நம்ப முடியாத அதிர்ச்சியோடு தொடர்ந்தன அவனது விழிகள். உடையில் ஒட்டிய மணலை தட்டிவிட்டு செல்வதைப் போல அவனை, அவர்களது பந்தத்தையே உதாசீனப்படுத்திவிட்டு அவனை திரும்பி கூட பார்க்காமல் விடு விடுவென அவள் சென்ற விதம் அவனை வலியோடு பாதித்தது. பவி, நில்லு என தொண்டையில் துடித்த வார்த்தைகளை பல்லை கடித்து அடக்கினான். வேண்டாம், தூசி போல துச்சமாக கருதி திரும்பி கூட பார்க்காமல் செல்பவளை அழைக்க அவனது தன்மானம் இடம் தரவில்லை. தடுத்தால் கூட அவளது பணத்திற்காகத்தான் அவளை தடுத்து சமாதானப்படுத்துவதாக வேண்டுமென்றே சொன்னாலும் சொல்லிவிடுவாள். அக்கொடிய வார்த்தைகளை தாங்கும் சக்தி சத்தியமாய் அவனுக்கில்லை. அவள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் தன் உயிரே தன்னை விட்டு பிரிவதை போன்ற வேதனையை அவன் தன் ஒவ்வொரு அணுவிலும் உணர, அவளோ எந்தவித பாதிப்புமின்றி வேகமாக செல்வதை கண்டவனுக்கு இவ்வளவுதானா தன் மீது அவள் வைத்த காதல் என மனம் விரக்தியடைந்தது. அந்த அளவிற்கு சித்தி மோகம் அவளை பிடித்து ஆட்டுகிறது. தான் மறைத்ததை மன்னித்தவளுக்கு அவர்களின் மறுப்பை தள்ள முடியவில்லை. அவரை ஒரு வார்த்தை சொல்லிவிட்டான் என்றதும் வெகுண்டு பணத்திற்காக மணந்தவன் என குற்றம் சாட்டி பெட்டியை தூக்கி கொண்டு கிளம்பியும் விட்டாள், எந்த பாதிப்பும் இன்றி. அப்படியென்றால் தங்களது காதலுக்கும் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் பொருளே இல்லையா? தன்னை பிரிவதில் அவளுக்கு சற்றும் வலி இல்லையா? அவள் பிரிந்து செல்வதை சகிக்க முடியாமல் பல்லை கடித்தவாறு நின்றிருந்தவனுக்கு உள்ளூர ஒரு நப்பாசை தங்களின் பிரிவை எண்ணி அவளது வேக நடை ஒரு நொடியேனும் தயங்காதா என்றுதான். அது போதுமே அவனுக்கு. ஓடிப்போய் அவளை இறுக அணைத்து கொண்டு, போகாதே போகாதே பவி, நான் உன்னை போக விட மாட்டேன் என கதறியிருப்பானே. ஆனால் அவளின் நடை ஒரு நொடி கூட தயங்கவில்லை என்பதை கண்டவனுக்கு முகம் கசங்கியது. வாயிலில் நின்று ஒரு முறை திரும்பியேனும் பார்ப்பவி, எனக்கு அது போதும். நம் பிரிவு உன்னை பாதிக்கிறது என ஒரு துளி தெரிந்தால் கூட ஓடி வந்து உன்னை போகாமல் தடுத்து விடுவேன். பார்ப்பவி, ஒரு முறை திரும்பி பாருடா பவி என உள்ளூர தவித்தபடி இமைக்காமல் அவள் முதுகையே விரித்திருந்தவன் பார்வையில் இருந்து அவள் மறைந்துவிட தன்னிடமிருந்த சக்தியை எல்லாம் இடிந்தவனாக அப்படியே தரையில் அமர்ந்து விட்டவனின் முகம் உணர்ச்சியற்று கல்லாய் உறைந்து போனது. அத்தனை மன உளைச்சலிலும் மனைவி தனியாக சென்றிருக்கிறாள் என மனம் தவிக்க போனை எடுத்து பேசி சில ஏற்பாடுகளை செய்துவிட்டு படுக்கையில் சென்று விழுந்தவன்தான். செய்திருந்த ஏற்பாட்டின்படி பவதி பத்திரமாக சென்னையில் தன் வீட்டுக்கு சென்று சேர்ந்து விட்டதாக தகவல் வந்த பிறகும் கூட யோசனையிலேயே படுத்திருந்தான் அவன். சுபத்ரா ஆன்டியிடம் உண்மையை சொல்லி இருப்பாள். புவனரஞ்சன் என தெரிந்த பின் அவரின் ரியாக்ஷன் என்னவாக இருக்கும்? நடந்தது நடந்துவிட்டது என்று இருவரையும் சேர்த்து வைக்க முயல்வாரா? அல்லது முன்பே அவனை வேண்டாம் என்றேனே என்று எடுத்து சொல்லி விவாகரத்து பத்திரம் அனுப்ப போகிறாரா? ஏதுவானாலும் சரி, பணத்திற்காக மணந்தவன் என தப்பாக பேசியவள் கணவன் பணத்திற்காக மணக்கவில்லை எனும் உண்மை புரிந்து, அவள் மீது அவன் வைத்திருக்கும் உண்மை நேசம் புரிந்து தானாக திரும்பி வரட்டும், அட்லீஸ்ட் ஒரு போனாவது செய்யட்டும், போய் அழைத்து வரலாம் என உறுதியாக தீர்மானித்தான். நாட்கள் செல்ல செல்ல சுபத்ரா ஆன்டிக்கே பவதியை அனுப்பி வைக்க மனம் இல்லை என்பது புரியாமல் கோபத்தில் கிளம்பி சென்றாலும் இந்த பிரிவு கூடவா பவியை பாதிக்கவில்லை என உள்ளூர குமைந்தான். எரிகிற தீயில் எண்ணெய் ஊற்றுவது போல பவதி சொன்னதாக சௌமியா மூலம் பாலா கொண்டு வந்த செய்தி அவனது கோபத்தை விசிறிவிட்டது. அவன் மன்னிப்பு கேட்க வேண்டுமாம். முடியவே முடியாது என்று விட்டான். சித்தியை சொன்னதற்கு கோபம் என்றால் திட்டட்டும், சண்டை போடட்டும், அதையெல்லாம் விட்டுவிட்டு வீட்டை விட்டே போகிறேன் என்பதா? பணத்திற்காக மணந்தவன் என கூசாமல் சொன்னது அவள் முகத்தை கூட பார்க்காமல்
அங்கு கிடந்த சோஃபாவும் அவனும் ஒன்றுதான் என அலட்சியப்படுத்தி வெளியேறியது அவள். அப்படி இருக்க அவன் மன்னிப்பு கேட்க வேண்டுமா? நெவர். செய்த தவறு உணர்ந்து அவளாக வரட்டும் என பிடிவாதமாக கூறிவிட்டான். எவ்வளவோ மன்றாடிய பாலாவிடம், வேண்டாம்டா, பணத்திற்காக மணந்தேன் என சொல்லிவிட்டாள். இப்போது நான் போய் அழைத்தாலும் பணத்திற்காக அழைப்பதாகத்தான் தெரியும். விட்டுவிடு என்று விட்டான். எப்படிடா விட முடியும்? வெறும் 2.5 மாத குறுகிய வாழ்வில் நீங்கள் ஒருவரை பற்றி ஒருவர் என்ன புரிந்து கொண்டிருக்க முடியும்? புவன், யோசி. உங்களுக்குள் என்ன பிரச்சனை என்று எங்களுக்கு தெரியாது. பணத்தோடு சம்பந்தப்படுத்தி பேசியது வெறும் கோபத்தினால் கூட இருக்கலாம். கோபம் மிகுதியாகி எதிராளியை காயப்படுத்த வேண்டும் என்கிற வேகத்தில் மனதில் நினைக்காத வார்த்தைகள் கூட வெளிவந்து விடக்கூடும். அதை பெரிதுபடுத்தாதே என மன்றாடினான். முகம் கசங்க, நானும் அப்படித்தான் நினைத்தேன் பாலா. இப்போது உங்களுக்கு எவ்வளவு கோபம் வருகிறது? அதே போல்தான் என் சித்தியை சொன்ன போது எனக்கும் இருந்தது என எனக்கு புரிய வைக்க சொல்லியிருப்பாள் என்றுதாண்டா நினைத்தேன். ஆனால் அவள் நினைத்து சொல்லியிருந்தால் அதை எடுத்து சொல்லி வாதம் செய்திருப்பாளே தவிர என்னை பிரிந்து செல்வாளா? அவள் உண்மையிலேயே சொன்ன குற்றச்சாட்டுதான் அது என்று புரிந்த பின் அவளை தடுக்க என்னால் எப்படி முடியும்? என்னோடு வாழ்ந்தும் என் குணம் புரியாமல் சென்றவள் தானே புரிந்து வரட்டும் என உறுதியாக முடித்து விட்டான். என்னதான் பிடிவாதமாக மனைவியுடன் பேசாமல் இருந்தாலும் நாட்கள் வாரங்களாகி வாரங்கள் மாதங்களாக மாற மாற அவனுள் வேதனையும் வெறுமையும் அதிகமாகியது என்பதே உண்மை. அவனது வேதனையை சகிக்க முடியாமல் நானே நேரில் போய் பேசுகிறேன் என கிளம்பிய ரத்னாமாவையும் எந்த சிபாரிசும் தேவையில்லை என பிடிவாதமாக தடுத்து விட்டான். இப்போது இந்த சென்னை பயணம் அவனுக்கு அடியோடு பிடிக்கவில்லை. மேலும் துன்பம்தானே. ஆனால் ரோஹித் அப்பாவின் நிலை அவனை இங்கே இழுத்து வந்துவிட்டது. கடல் அலைகளையே பார்த்திருந்தவனுக்கு சென்னைக்கு கிளம்பும்போது ரத்னாமா கூறியது நினைவு வந்தது. நான் போய் அவளை அழைப்பதா? காலம் முழுக்க விருதாவாக கழிந்தாலும் சரி, என்னை திரும்பி கூட பார்க்காமல் போனவளை நானாக போய் அழைக்கவே மாட்டேன். நெவர் என்றெண்ணியவாறு தலையை அழுத்தமாய் கோதியபடி திரும்பியவன் திடுக்கிட்டு ஸ்தம்பித்து போனான். ஏனெனில் பவதி அவனை நோக்கி வந்து கொண்டிருந்தாள். அழகிய இள நீல நிற காட்டன் புடவையில் மெல்லிடை அழகாய் அசைய அவளுக்கே உரிய கம்பீர நடையுடன் தன்னை நோக்கி வந்தவளை விழி விரிய கண்டவன் திகைத்துத்தான் போனான். பவி, இப்படி ஒரு சந்திப்பை இங்கு அவன் எதிர்பார்க்கவே இல்லையே. இமை கூட தட்டாமல் அவளையே பார்த்திருந்தவனுக்கு அப்போதுதான் அது உரைத்தது. தன்னை நோக்கி வருகிறாளே தவிர தன்னை பார்க்கவில்லை என்பது புரிந்தது. இப்போது அவன் என்ன செய்ய வேண்டும்? கூப்பிட்டு பேசலாமா என யோசித்தபடி எழுந்தான் புவன். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.